வணக்கம் உறவுகளே. விசேடமாக நான் இந்த காணொளியை பதிவு செய்வதனுடைய முக்கிய நோக்கம் மருத்துவர் அர்ஜுனாவுடைய ஆதரவாளர்களுக்கும் அவருடைய பின்னணி செயற்குழுவினர்களுக்குமான பதிவாகவே நான் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். தயவு செய்து உங்கள் மேலான கவனத்திற்கு இதை எடுப்பீர்கள் என நம்புகின்றேன். எனது அன்புக்கும் பாசத்துக்குரியவர்களே, மருத்துவர் அர்ஜுனா தற்பொழுது சிறையில் இருக்கிறார் என்பது எல்லாரும் அறிந்த விடயம். எனவே அவர் தேர்தலில் போட்டியிட முடியும். 8ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டி இருக்கிறபடியினால் அவர் 10ஆம் தேதி தான் பிணையில் வெளியே வருவார் என்று சொன்னால் ஒரு சில வேளை அந்த 10ஆம் தேதி பிணை நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னார், அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக அவருடைய எதிராளிகள் அவரை தடுத்து வைக்க முயற்சிகள் மேற்கொள்கின்றபடியினால். ஆனாலும் நான் ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். சிறைச்சாலையிலே இருந்து கொண்டு தேர்தலில் போட்டியிட முடியும். அவர் கட்சி பதிவு செய்ய விட்டாலும் கூட அதை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை. அது காலம் கடந்துவிடும். கட்சி பதிவு செய்ய விட்டாலும் அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட முடியும். ஒரு சில ஆட்களை அவர் நிறுத்தி போட்டியிட முடியும். சிறைச்சாலைகளிலேயும் வந்து அவர்கள் சிறைச்சாலையிலே போய் மருத்துவரை சந்திக்கிறதுக்கான வாரத்தில் ஒரு நாள் இருக்கும் என நினைக்கிறேன். சில வேளைகளில் ஒரு சட்டத்தரணி மூலமாக சிறைச்சாலைக்கு போய் சென்று மருத்துவரை சந்தித்து கதைத்து பேசி இந்த சுயேட்சை வேட்பாளராக எப்படி போட்டியிடுவதென்றதை தீர்மானிக்க முடியும். அதாவது வந்து ஏற்கனவே மருத்துவர் அர்ஜுனா சொல்லியிருந்தார், தன்னுடைய செயலாளராக சிவபிரகாசம் மயூரன் செயல்படுவார் என்று சொல்லி. அப்படி சொன்னால் சிவபிரகாசம் மயூரனை அழைத்து சென்று மருத்துவரோட ஒரு சட்டத்தரணி மூலமாக சந்தித்து இந்த கட்சி எப்படி நாங்கள் போட்டியிடுவதென்ற விடயத்தை அவரோடு கலந்து ஆலோசித்து சுயேட்சை வேட்பாளராக கண்டிப்பாக நிறுத்த முடியும், போட்டியிட முடியும். இதற்கு நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். கடந்த கோட்டபாய அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே கொழும்பு சிறைச்சாலையிலே பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து வெளியில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டு அவர் போட்டியிட்டு அவர் தெரிவும் செய்யப்பட்டார். எனவே சிறைச்சாலையில் இருந்து கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தலில் நிற்க முடியும். அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன, அதுக்கான சட்ட ஒழுங்குகள் இருக்கின்றன. எனவே தயவு செய்து மருத்துவர் அர்ஜுனாவுடைய ஆதரவாளர்கள் சிவபிரகாசம் மயூரன் அவர்களும் இந்த விடயத்தை கவனத்துக்கு எடுத்து சிறைச்சாலையில் போய் சந்தித்து மருத்துவர் அர்ஜுனாவோட கலந்தாலோசனை செய்து இந்த முடிவை மேற்கொள்ள மருத்துவர் அர்ஜுனா விரும்புவார் ஆயின் நீங்கள் முயற்சி எடுத்து சுயேட்சை வேட்பாளராக நீங்கள் போட்டியிட முடியும். என்றால் இப்போ நீங்கள் போய் கட்சியை பதிஞ்சு கட்சியினுடைய காலத்தை விட்டுட்டீங்கள், அந்த காலம் கடந்து போயிட்டுது. எனவே இந்த முயற்சியை எடுக்கலாம், இது சாத்தியப்படும். நீங்கள் குழம்ப தேவையில்லை, மனம் தளர்ந்து போக தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. மருத்துவர் அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்களுக்காகவும் அவருடைய செயற்குழுவினருக்குமாக இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். இப்படியான சட்ட வழிமுறைகள் இருக்கின்றது. தயவு செய்து இந்த வழிகளை தேடி கண்டுபிடிச்சு இதுக்கான வழிமுறைகள் செய்ய முடியும். ஒரு சட்டத்தரணி மூலமாக நீங்கள் அணுகி இதுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்து உடனடியாக ஒரு சுயேட்சை வேட்பாளராக முதல் வந்து அவர் போட்டியிட்டு வந்து அவர் ஒரு அரசியலுக்குள்ளே வந்து வடக்கு கிழக்கில் இருக்கிற மருத்துவம் சார்ந்த குறைபாடுகளை ஒரு மருத்துவரால் தான் கண்டறிய முடியும். ஒரு மருத்துவர் வந்து நிச்சயமாக போட்டியிட்டு ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு மருத்துவர் வந்து போவாராக இருந்தால் மருத்துவ குறைபாடுகளை நிச்சயமாக அவரை வெளிக்கொண்டு வந்து அந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற மருத்துவ குறைபாடுகளை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்ய முடியும். அப்படியான ஒருவர் கண்டிப்பாக வந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும். கண்டிப்பாக வந்து
இதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை மக்கள் வழங்க வேண்டும். என்று சொன்னால் வடக்கு கிழக்கில் அநேக இடங்களில் மருத்துவ குறைபாடுகள் இருக்கின்றன, அநேக மருத்துவ சீர்கேடுகள் இருக்கின்றன. அப்போ அப்படிப்பட்ட பிரச்சனையை ஒரு அதிபர் போய் பார்லிமெண்ட்டில் கதைக்கிறத விட, ஒரு வேறு துறை சார்ந்தவர் போய் பார்லிமெண்ட்டில் கதைக்கிறத விட, இந்த விடயங்களை எடுத்து செல்வதற்கு அந்தந்த துறை சார்ந்தவர்களால் தான் அவைகளை கொண்டு செல்ல நகர்த்த முடியும். எனவே அவர்களால் தான் அந்தந்த விடயங்களை இலகுவாக கண்டுகொள்ள முடியும், அதுக்குள்ளே உள்ள குறைபாடுகளை எடுத்து சொல்ல முடியும். எனவே தயவு செய்து அன்பார்ந்தவர்களே, நான் இதை ஒரு சிறு ஆலோசனையாக சொல்லுகின்றேன். அனைத்து மருத்துவருடைய ஆலோசகர்களுக்கும் அவரோடு பின்னணியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்குமான ஒரு கருத்தாக நான் சொல்கிறேன். தயவு செய்து இதை கவனத்துக்கு எடுத்தால், எனக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. மருத்துவர் பாதிக்கப்பட்டதை போல வடக்கு கிழக்கில் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நான் மருத்துவர்னால அவர் பாதிக்கப்பட்ட இவர் பாதிக்கப்பட்டது என்றதை சொல்ல, அவரவர் பாதிப்புகளுக்கு அவரவர் தாங்கள் முயற்சி செய்து தங்களுடைய முயற்சிகளின் பிரகாரம் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டுகொள்ளட்டும். அது மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைகள் நிமித்தம் மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒருவனால தான் அதுக்கான முடிவுகளை தீர்வுகளை கொண்டு வரணும். மிச்சாக்கள் நீங்கள் சும்மா தானே இருக்கிறாங்க, அவங்க சும்மா இருக்கிறாங்க, அவங்க இதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டாங்க. ஏன்னு சொல்லிச்சேன்னா, அவங்க இப்படி இருந்தே சுரண்டி கொண்டிருக்கணும், இப்படி இருந்தே மக்கள்கிட்ட உழைக்கணும் என்று விரும்புகிறவர்கள் இந்த பிரச்சனையில் அந்த ஊழலையே செய்து கொண்டிருப்பினும், ஊழலிலேயே பிறந்து ஊழலிலே வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அதிலேயே சுரண்டி அதிலேயே தடவி மக்கள்கிட்ட எடுக்கிறவைகள் அதே வேலையை செய்து கொண்டே இருப்பினும். இப்போ தெரியுதான் எத்தனை ஊழல்கள் எல்லாம் அம்பலப்பட்டு கொண்டிருக்கு, எத்தனை ஊழல்கள் எல்லாம் வெளிக்கொணரப்பட்டு கொண்டு இருக்கிறன்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கோம். எனவே தயவு செய்து அன்பார்ந்த என் பாசத்துக்குரிய மக்களே, உறவுகளே, உங்களுக்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன். கண்டிப்பாக இந்த முயற்சியை நீங்கள் எடுத்தால் அடுத்த கட்ட நகர்வுகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அடுத்ததும் எடுக்கிற முயற்சிகள் நகர்வுகளையும் பகிரங்கமாக எல்லாத்தையும் ஊடகங்களில் அறிவித்து கொண்டு ஊடகங்களில் சங்குதி கொண்டு இருப்பீங்கள் என்று சொல்லிச்சுன்னா, அவங்களோட எடுக்கிற முயற்சிகளுக்கு எதிராளிகள் எதிர்வினைகளை மேற்கொண்டுகின்றிருப்பாங்க. அவருடைய ஆதரவாளர்களுக்காக நான் அன்பாக விடுகிற வேண்டுகோள், தயவுசெய்து சில காரியங்களை ரகசியமான முறையில் செய்யுங்க, பகிரங்கப்படுத்தாதீங்க எல்லாத்தையும். உலகத்துக்கும் இவ்வளவு பாதிப்புகளுக்கும் வந்த காரணமே உங்களுடைய எல்லா ஊடகங்கள்லையும் நீங்கள் இந்த டிக்டாக் ஃபேஸ்புக் தளங்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியென்று நான் ஏற்றுக்கொள்ளல. அவைகளை கொஞ்சம் நீங்கள் அடக்கி ஒடுக்கி கொஞ்சம் மௌனமாக போகணும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளில் தொடர்புகளை வைங்கோ, பகிரங்கமாக எல்லாத்தையும் கதைக்கிறத வெளியில் சொல்லிங்கன்னு சொல்லி சொன்னால் எதிராளியானவன் விழித்து கொள்ளுவான். எதிரிக்கு கொடுக்குற அடி பலமான அடியாக கொடுக்கணும் என்று சொன்னால், அது அறிவிச்சு போட்டு போனீங்கன்னா எதிரிக்கு அடிக்க மாட்டீங்க நீங்கள். அப்போ நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக அவதானமாக போங்க. தயவுசெய்து இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்து நீங்கள் செய்வீங்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். ஓகே உறவுகளே, நன்றி, வணக்கம்.